5 விரலும் ஒரே மாதிரி இல்ல. ஆமா. ஏன் இப்படி நெட்ட விட்டியா இருக்கு? எல்லாம் ஒரே மாதிரி தான் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கு? அழகா இருக்காது. இருக்காது. இப்ப இதுதான் நல்லா இருக்கு. இந்த 5 பஞ்சபூதத்தை குறிப்பிடுது. நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு. நெருப்பு தான் இறைவன். அதனாலதான் இதை பரமாத்மான்னு சொன்ன. இது பெருவிரல் பேரு. ஏன் இந்த விரலுக்கு பெருவிரல்? ஏன் பெருவிரல்னா இதான உயரமா இருக்கு. ஆமா. இதைத்தானே பெருவிரல் சொல்லியிருக்கணும். ஆனா இதைத்தான் பெருவிரல். ஏன்னா 4 பேர் செய்யற வேலையை ஒரு ஆளு செஞ்சாருன்னா அவரை பெரிய மனுஷன் சொல்லணும். சொல்லணுமா இல்லையா? ஆமா. 4 பேர் செய்யற வேலையை ஒருத்தர் செஞ்சாருன்னா அவர் பெரிய மனுஷன் தானே. அதனாலதான் இவரை பெரிய விரல்னு சொன்னாங்க. என்ன அர்த்தம்? எந்த பொருளை எடுத்தாலும் இந்த 4 பேர் ஒரு பக்கம் இருப்பாங்க, இவர் மட்டும் ஒரு பக்கம் இருப்பார். ஒரு புத்தகத்தை எடுத்தாலும் இவர் மேல இருப்பாரு, அவர் கீழே இருப்பார். இப்ப 4 பேர் வேலையை இந்த கட்டவரல் மட்டும் இல்லைன்னா, அந்த பெருவிரல் இல்லைன்னா வேலை ரொம்ப சிரமம். சோத்தள்ளி வாய்க்கில் தள்ளணும்னா பெருவிரல் முக்கியம். இல்லன்னா எப்படி சாப்பிட முடியும்? எப்படி சாப்பிட முடியும்? இப்படி அள்ளி இப்படித்தான் சாப்பிட முடியாது. புரிஞ்சிருச்சா இல்லையா?